still worthy. நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த Redmi Note 14 Pro Plus வந்தாச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே வந்து கொடுத்துருக்காங்க. வாவ், இதுலயா இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் அதுவும் இருக்கு. என்ன எதுன்றதை சொல்ல தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சொல்லுவாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. முதல்ல அன்பாக்சிங்ல இருந்து போயிடலாம். Redmi Note 14 சீரிஸ் உடைய டாப் வேரியன்ட் தான் இது. அதாவது Note 14 Pro Plus ன்றது பாக்ஸ் மேலே வந்து போட்டுருக்காங்க. சரி, உள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. சரி, மொபைலை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால மொபைல்ல சைடுல வச்சிடலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது உள்ள அந்த டெக்ஸ்சர் உள் பக்கமா இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெளியில நார்மல் தான். அண்ட் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 90 வாட்ல என்னடா ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா போன வாட்டி 120, இந்த வாட்டி வெறும் 90 தான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா டைப் சி கேபிள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா டைப் A to டைப் C தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஒரு சில புக்லெட்ஸ் அண்ட் சிம்பல் பின்ன கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைலை பார்த்தீங்கன்னா செம கலராக இருக்குது. ஆக்சுவலி இந்த பேக்ரவுண்டுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்க்கும்போது எப்படி இருக்குது, நல்ல ஒரு லைட்லாம் வந்து பட்டா ஏதாச்சும் மேலே அந்த காஃபி கரெல்லாம் ஊற்றிட்டு துடைக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிசைன் வரும்ல, அந்த டிசைன் இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்சல்ட் பண்ணுறேன். கலர் நல்லா இருக்கு, பட் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லுங்க. ஆனால் இந்த பேரை மறைச்சிட்டு இந்த ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது தோணுதா? நான் சொல்ல மாட்டேன், இதுக்கெல்லாம் க்ளூ கொடுக்க மாட்டேன். ஸோ சூப்பர் டிடி ஆஸ்ட்ரோட கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்க. ஆனால் ஃபோனை கையில் எடுத்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது பார்த்தீங்களா வெயிட், ஏன்னா மேல் பகுதியில் வந்து வெயிட் அதிகமாக வந்து போயிருக்கு. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது, கொஞ்சம் இப்படி வச்சாதான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கு. ஸோ நீங்கள் கையில் இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணும்போது இந்த சிங்கிள் எல்லாம் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஹெவி சைட் மேலே வந்து அப்படி சாய்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். எங்களுக்கும் இருக்கு. சரி, வெயிட் எவ்வளோடா அப்படின்னு வந்து போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, 212 கிராம். சரி, இந்த 212 கிராமுக்கு உள்ள தேவையான விஷயங்கள் இருக்கா? சரி, பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ரெண்டு பக்கமும் கிளாஸ் தான் இருக்கு. முன்னாடி கார்னிங்குலர் கிளாஸ் விக்டர்ஸ் 2 இருக்கு. பின் பக்கத்துல இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காகவே கார்னிங்குலர் கிளாஸ் 7i அப்படின்ற பேர்ல ஒரு புது கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்களாம். பார்க்கலாம் நம்ம கையில மறுகையாவா தெரியுதா? ஓகே ஃபைன். 1 2 நல்லாவே இருக்க மாட்டேன். போடி, என்ன பவுன்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான். நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. சரி, விக்டர்ஸ் 2 ஒன்று போட்டலாமா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடுகு இருந்தால் கூட மேபி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் விழுந்தா தாங்குதான்னு பார்க்கறதுக்கு மாதிரிலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, ஓகே. இப்போ முக்கியமாக டிஸ்பிளேவை பார்த்துடலாம். இந்த ஃபோனை எடுத்த உடனே என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் இந்த டிஸ்பிளே தான். 1.5Kக்கான ரெசல்யூஷனோட ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. டால்பி விஷன், HDR10+, 12 பிட்கான பேனல் அப்படின்றது போல தேவையான எல்லா விதமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குதுங்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் ஆக்சுவலி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீக் பிரைட்னஸ் அப்படின்றதே வந்து ஒரு சில டைம்ல கிமிக் தான். இந்த மொத்த ஸ்க்ரீன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி வந்து நீங்கள் ஹை டெஃபினேஷன் வீடியோ நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்க்குறீங்க, HDR வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் மட்டும்தான் அந்த பீக் பிரைட்னஸ் வரும். எல்லா டைமும் வராது. ஸோ டிபிக்கல் பிரைட்னஸ் என்னன்றது இப்போ வரைக்கும் வந்து தெரியல. பட் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் பிரைட்னஸ் இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இடத்துலையுமே நல்லா தான் வந்து இருந்தது, பிரச்சனை கிடையாது. பட் என்ன ஒரே விஷயம்னா நீங்கள் அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. கொஞ்சம் ஹார்ஷான ஏதாச்சும் ஒரு லைட்டோ ஆப்ஜெக்ட்லாம் பின்பக்கம் நல்லா லைட்டெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுது. ஸோ நமக்கு நல்லா விசிபிள் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. மற்றபடி யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 4K HDR சப்போர்ட் எல்லாமே வந்துருது. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. ஸோ மல்டிமீடியா கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடில் ஓகே, இன்னொரு சைடில் எப்போ இருக்குன்னு போய் பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டிக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஐரஸ் ஆடியோவோட. ஸோ நமக்கு சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு 80ல் வைக்கிற வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, கேட்குற அளவுக்கு ஓகேப்பா ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம PWM டிமிங் மிஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதில் PWM டிமிங்கும் வந்து கொடுத்துருக்கிறது இன்னொரு வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைட்னஸை கம்மி வைக்கும் போது நல்லாவே வந்து கம்மியாகுது. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்லைடர் கீழே எடுத்துட்டு போயிட்டீங்கனாலுமே பிரைட்னஸ் இருக்கும். நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பட் இது நல்ல பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுது, நல்லாவே டார்க் ஆகிறது ஒரு பிளஸ். ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இதுல 12GB 256GB அப்படின்றது தான் பேஸ் வேரியண்டா சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16GB. ஓகேங்களா, அந்த ரெண்டு வேரியண்ட் தான். பரவாயில்லையே, இந்தியாவில் இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த வாட்டி இந்த பேஸ் வேரியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X கான ரேம் டைப், UFS 2.2 கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு டவுன் கிரேட். போன வருஷம் இவங்க 13 Pro Plusல கொடுத்ததை
எதிர்பார்த்ததை விடவே அது டவுன் கிரேட். ஆனால் 16GB RAM வேரியன்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா LPDDR5க்கான RAM டைப்பும் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் டிஃபால்ட்டாகவே எல்லா நார்மல் மாடல்லையும் இருக்க வேண்டியது. ஏன் இதுல இருந்து ஒரு கேம் பண்றாங்கன்னு தெரியல. இந்தியாவில் லான்ச் ஆகும் போதாச்சும் அதை கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். எல்லாட்டி ஒரு பெரிய மிஸ் இருக்கும். அண்ட் ஐபி ரேட்டிங் இந்த வாட்டி IP66, 68, 69 வேற என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்றது போல எல்லாத்தையுமே வந்து வாரி வந்து வழங்கியிருக்காங்க. பட் நம்ம ஏற்கனவே இந்த IP69 பற்றி இந்த ஓப்போடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை போட்டு வாஷிங் மிஷின்லாம் துவச்சி எடுத்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து நம்ம அந்த வீடியோ பண்ண பாருங்க, டேம்லாம் தூக்கி போட்டு. ஸோ IP69 பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோனை வந்து தாங்குச்சு. ஸோ இதுவும் தாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே அப்படின்னா டெஸ்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் இதில் மற்றபடி உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Bluetooth 5.4க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6ம் இருக்குது. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எத்தனை 5G பேண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். சைனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மெட்டல் ஃப்ரேமிங் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா பிளாஸ்டிக் ஃப்ரேமிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு டிசைன் வைஸா இதோடைய கர்வ் மேலே இது தனியாக தெரியுது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான IR பிளாஸ்டருமே இருக்கு. அண்ட் சரி, ப்ராசஸரில் ஏதாச்சும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 7S Gen 3ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் இதுவும் இந்தியாவில் வரல. ஸோ வந்ததுன்னா இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இதுதான் முதல்ல வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். சரி, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதாவது போன வாட்டி வந்த 13 Pro Plusல வந்த ப்ராசஸரை விட இது பெரிய அப்கிரேடாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம வெறும் பேர் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது MediaTek ப்ராசஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம AnTuTu ஸ்கோர் ரன் பண்ணி பார்த்தோம். இதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 lakhs வந்திருக்கு. போன வாட்டி வந்து 7.2 lakhs. ஸோ ஓரளவுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கு. அண்ட் இது வந்து Snapdragon ப்ராசஸர் நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸாக Snapdragon வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ப்ராசஸர் ஓகே தான். பட் இந்த ப்ராசஸர் இன்னும் போக போக தான் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு வந்து பார்க்க முடியும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கேமிங் எல்லாம் விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா மாடரேட் கேமிங் நல்லாவே எடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் அட்வான்ஸ்டாக கேமிங் போகும்போது மட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து பார்க்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் BGM விளையாடுற மாதிரி இருந்தால் உங்களால் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் விளையாட முடியும், அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் விளையாட முடியும். சரி, பேட்டரியாச்சும் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க 6200 mAh பேட்டரி. அதுவும் இது நார்மல் வந்து கிடையாது, உங்களுக்கு சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த சிலிகான் கார்பன் பேட்டரி வந்து பார்த்துருந்தோம். அண்ட் OnePlusம் அந்த கிளேசியர் பேட்டரிலாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் இதுதான். ஸோ இந்த பேட்டரி நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் அந்த நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கணும், OS அந்த ஆப்டிமைசேஷன். ஸோ இது சைனீஸ் OSல இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியாது. ஸோ இது யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இந்தியாவில் வரும்போது எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ முக்கியமான அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கண்களை பற்றி பார்த்துடலாமா. கேமராஸ் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சென்சர், அதாவது ஆம்னி விஷன் தான் பேரை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஒரு சாம்சங் சென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5x வரைக்கும் ஆப்டிக்கல் சப்போர்ட் வந்து இருக்கும் டெலஃபோட்டோ லென்ஸ், ஓகேங்களா. அண்ட் மூன்றாவதாக 8 மெகாபிக்சலுக்கான ஒரு சோனி லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் சென்சரோட வருது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 20 மெகாபிக்சல் கேமரா, இதுவுமே ஆம்னி விஷனுக்கான சென்சர் தான். பட் என்ன எக்ஸாக்ட் மாடல் அப்படின்றத பற்றி நிறைய விதமான டீடைல்ஸ் வந்து இல்லை. அவுட்டோரில் நாங்கள் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நார்மல் கேமரா கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அந்த டெலஃபோட்டோல அதுவும் குறிப்பாக 2.5x நம்ம எடுக்கும் போது அதோடைய ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அண்ட் இது எல்லாமே இப்போதைக்கு சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு வரும்போது இன்னுமே ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது. அதனால இந்த கேமரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேப்பபிளான கேமரா தான் வழக்கம் போல. அதை கேப்பபிளாக மாத்துறாங்களான்றத இந்தியாவுக்கு வரும்போது ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அது வரும்போது இன்னும் இன்டெப்த்தாக சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு ரியர், போர்ட்ரேட், செல்ஃபி எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. ரியர் ஃபேசிங் கேமரால 4K 30 fps வீடியோ எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ வெயில் இந்த சைடு அடிக்குது, இப்போ ஷேடோவில் வரும் பாருங்க. இப்போ எப்படி இருக்கு, அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணா ஸ்டெபிலிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த வீடியோ நம்ம 1080 30 fps எடுத்துருக்கோம். செல்ஃபி கேமரா அது வரைக்கும் தான் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷேடோ வந்து இப்போ நான் வெயிலில் போகிறேன், வெயில் எவ்வளோ அடிக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு கலர் பேலன்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெயில் இருக்குது. இப்போ அப்படியே நான் ஷேடோவுக்கு போகிறேன். வ்ளாக்லாம் இந்த ஃபோனில் எடுக்க ஆரம்பித்தா இப்படி தான் இருக்கும். ஏன் இன்னுமே பட்ஜெட்லாம் ஏற்றிட்டும் இந்த 4K கொடுக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல. சரி, ஓகே. நீங்கள் வந்து செல்ஃபியில் 4K வீடியோ வேணுமா உங்களுக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து எதுக்கு செல்ஃபியில் 4Kலாம் கேட்குறாங்க. உங்களுக்கு அது தேவை இருக்கா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓவரால் மக்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா? என்ன ப்ரைஸ்ன்னு கேட்குறீங்களா? இது சைனாவில் லான்ச் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு இது வந்தால் 24,000 கண்டிப்பாக லான்ச் பண்ண மாட்டாங்க. 28 அந்த ரேஞ்சில் தான் வரும். போன வருஷம் இங்கே லான்ச் பண்ண அதே 13 Pro Plus எவ்வளோ லான்ச் பண்ணாங்களோ அதே ப்ரைஸிங்லாம் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த ப்ரைஸிங் லான்ச் ஆனால் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.